கெட் டிஃபரெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு கமிட் இல்ல ஸ்டேஜிங்ல ஒர்க்கிங் ஏரியால எதனா ஒரு ஃபைல் இருக்குன்னா, ஆ இல்லன்னா இன்னொரு பிரான்ச்சோட லைக் பர்ட்டிகுலர் கமிட்டோட நம்ம எதனா டிஃபரன்ஸ் செக் பண்றோம். லைக் இந்த ஃபைலுக்கு அந்த ஃபைலுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கெட் டிஃப். இப்ப நம்ம கெட் ஸ்டேட்டஸ் குடுத்தோம்னா, வி டோன்ட் ஹேவ் நத்திங் ரைட்? நம்மகிட்ட எதுவும் இல்லன்னு காட்டுது. ஸோ, இஃப் ஐ கிவ் எல்எல் எனி ஃபைல். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் git diff குடுக்குறேன். யூ கேன் see it didn't show anything right? So இதுவே I'll touch some file like I'll do yeah movie ஒரு file இருக்குல்ல, like I'll add some things on VI movie. So I'm having something to the VI movieன்னு ஒரு ஃபைல பார்க்குறேன். ஸோ இப்போ இப்போ நம்ம git status பார்த்தோம்னா, it says இந்த ஃபைல் மாடிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம். லைக் நான் அப்டேட் பண்ணிட்டேன். பட் ஐ வாண்ட் டு கம்பேர் த ப்ரீவியஸ். இதுக்கு மூவிக்கு நான் எடிட் பண்றதுக்கு முன்னாடி வாட் வாஸ் இன் தட் மூவி ஃபைல் எனி டிஃபரன்ஸ் இருக்கா சொல்லி நம்ம பார்க்கணும்னா we can use git diff. git diff கொடுத்தீங்கன்னா it will see like இப்போ I'll clear and give. ஸோ இப்ப பாருங்க. ஆனா கெட் டிஃபரன்ஸ் கொடுத்தேன். ஸோ என்ன ஃபைல் நம்ம கரண்ட் டைரக்டரியில மாடிஃபை ஆகியிருக்கு வித் த ப்ரீவியஸா கமிட் ஆன ஃபைலோட கமிட் பண்ணும். ஸோ ஐஃபன் ஏ இட்ஸ் லைக் இட் டேக்ஸ் த நம்மளோட கிட்டோட ஃபைல் லைக் கமிட் ப்ரீவியஸா குட் கமிட் ஆன ஃபைல் அண்ட் பி ஃபைல் பாத்தீங்கன்னா இட் வில் பி த நியூ ஃபைல். ஸோ இங்க காட்டுது பாருங்க. எந்தெந்த ஃபைல்லாம் இது லைக் ஏ ஃபைல்ல என்ன லைன்லாம் மைனஸ் ஆயிருக்கு, பி ஃபைல்ல என்னென்ன இப்ப பி ஃபைல்ல கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில நம்ம பண்ண சேஞ்சஸ், இந்த நம்ம பண்ண சேஞ்சஸ் கரெக்டா இருக்கா, லைக் நம்ம பண்ண சேஞ்சஸ்ல இதெல்லாம் பழைய ஃபைலோட கம்பேர் பண்ணும்போது வி ஆடட் தீஸ் லைன்ஸ். ஸோ நம்ம இந்த லைன்ஸ் தானே ஆட் பண்ணோம். ஸோ இட்ஸ் சேயிங் அதனால லைக் என்ன சேஞ்சஸ் சப்போஸ் இது வந்து நம்ம சிங்கிள் ஃபைலா இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். லைக் இஃப் யூ டூ மல்டிபிள் ஃபைல்ஸ் ரைட், இந்த மல்டிபிள் ஃபைல்ஸ் உங்களால பார்க்க முடியும். லைக் வாட் அதர் ஃபைல்ஸ் இஸ் த சாங்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல. ப்ரோ ஐ எம் எடிட்டிங் சாங் ஆல்சோ. ஸோ நம்ம அடிஷன் தான் பார்த்தோம். ஸோ ஐ டோன்ட் நோ ஆன் தீஸ் லைன்ஸ். ஸோ ஐ டோன்ட் நீட் திஸ் ஃபைல்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் வேணான்ட்டு நம்ம எடுத்துட்டோம். லைக் ஸோ எனக்கு இதெல்லாம் வேணான்ட்டு நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஐம் ஜஸ்ட் சேவிங் திஸ் ஃபைல். இப்ப கிட் இப்ப கெட் டிஃப் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see the டூ ஃபைல்ஸ். ரெண்டு ஃபைல் நம்ம பார்க்கலாம். லைக் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அந்த மூவி ஃபைல் நம்ம பண்ணதுல இது அடிஷன் இருக்கு. இதே இப்ப நம்ம லைக் நம்ம சாங் ஃபைல் பார்த்தோம்ல, தீஸ் லைன்ஸ் வேர் ரிமூவ்டு அண்ட் தீஸ் லைன் ஆடட். ஸோ அப்படி காட்டுது பாத்தீங்களா, நம்மளுக்கு ஷோஸ் த டிஃபரன்ஸ். ஸோ மல்டி ஃபைலா இருந்தா இதே மாதிரி பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு டூ எ டிஃபரன்ஸ் ஃபார் எ பர்டிகுலர் ஃபைல்னா கெட் டிஃப் அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் நீங்க கொடுத்தா போதும். அதோட ஃபைலோட டிஃபரன்ஸ் மட்டும் கேட்கும். என்ன இதுன்னா லைக் ஃப்ரம் ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து லைக் ப்ரீவியஸ் கமிட்னா இட் டுக்ஸ் git log hyphen hyphen ஒன்லைன் கொடுத்தீங்கன்னா இட் வில் செக் இந்த கமிட் இருக்குல்ல, லைக் வாட் எட் இஸ் பாயிண்டிங் ரைட், இந்த கமிட்ல என்ன இருக்கோ இட் வில் ஷோ அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இது நம்ம பண்ணிட்டோம். தென் இதே வேற ஒரு ஹெட்டோட லைக் இப்ப ஹெட்டோட இந்த கமிட்டோட பண்ணோம்னால லைக் அதர் மெத்தட் பாத்தீங்கன்னா வி கேன் யூஸ் கிட் டிஃப் ஹெட். ஹெட் கொடுத்தீங்கன்னா த சேம் திங் கரண்ட் ஹெட் எங்க பாயிண்ட் ஆயிருக்கோ லைக் கரண்ட் குட் கமிட் எங்க பாயிண்ட் ஆயிருக்கோ அங்க போய் செக் பண்ணும். லைக் தீஸ் ஃபைல்ஸ் வெத செக் பண்ணும் லைக் டிஃபரன்ஸ் எனி ஃபைல். இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்ட்ல என்ன ஃபைல் இருக்கு, லைக் கமிட்ல என்ன இருக்கு. ஸோ இட் வில் செக். ஸோ உங்களுக்கு இஃப் யூஆர் ஃபைன்னா you can add that file. Otherwise you can restore பண்ணிக்கலாம். like we'll see these comments later. இப்போ வர like latest commentsல we'll see. Currently I'll commit it. I'll do a express commit git git commit hyphen a m added
changes to movie and song file. So நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு வகை. ஸோ இது நம்ம லைக் I'll see you on again once, or I'll do one more small changes. Hit VA song. I'll do one more changes here. நான் பேசுறது கேக்குதுல? You can able to hear me, right? நான் பேசுறது கேக்குதுல? Someone acknowledge me. கேக்குது கேக்குது. Okay, கேக்குது. sorry. லைக் எனக்கு இன்ஸ்டேபிள் கனெக்ஷன் வந்தது, so அதனாலதான். தேங்க்ஸ். ஸோ இஃப் ஐ இப்போ நம்ம ஃபைலை நம்ம எடிட் பண்ணிட்டோம். கிட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ நம்ம டிஃப் செக் பண்ணுவோம். லைக் ஐல் ஷோ யூ ஒன் மோர் திங் இன் திஸ். இங்க பாத்தீங்கன்னா லைக் இட் ஷோஸ் சம் அதர் ரேட், லைட் அதர் ரேட் at -9 4 அண்ட் +9 8. ஃபர்ஸ்ட் லைக் தி ஷோஸ் அவர் கமிட் ஃபைல், ஒரிஜினல் கமிட் ஃபைல் காட்டுறது. லைக் மைனஸ் இஸ் திஸ் இஸ் இந்த ஏ ஃபைல்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 தானே இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஸோ சம் லைன்ஸ் வேர் லைக் ரிமூவ். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆன் லைன் 8 இஃப் யூ கேட்னா, இப்ப அந்த ஃபைலை நம்ம கேட் பண்ணோம்னா there is a change on 4 lines after like starting from the line 9. இப்போ நம்ம அந்த ஃபைல் சாங் கேட் பண்ணோம்னா you could see it started from ASTK, right? Yeah. So இங்க இருந்ததுன்னா like if you count the 1 2 3 4 5 6 7 8 9, after 9 line changes were there ன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. So அதே போல லைக் இது லைக் தீஸ் லைன்ஸ் ஆர் லைக் ஏ ஃபைல எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அந்த லைன்ல ரிமூவ் ஆகுது. லைக் பிளஸ்னா அந்த இடத்துல கெட்டிங் ரீப்ளேஸ்டு. ஸோ இது நம்மளுக்கு காட்டு லைக் இட் இஸ் லைக் கம்பைனிங் 2 ஃபைல்ஸ். ஸோ இந்த லைன் எதுக்கு இருக்குன்னா லைக் திஸ் ஒன் இண்டெக்ஸ் காட்டுதுல, லைக் இது வந்து மெட்டாடேட்டா. ஸோ மெட்டாடேட்டா இன் த சென்ஸ் லைக் கேட்சி ஃபைல்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. லைக் இட் கம்பேரிங் டூ டிஃபரெண்ட் திங்ஸ்னால இட் டூ அந்த கம்பேரிசனுக்கு தே நீட் டு ஹேவ் சம் இண்டெக்ஸ் வேல்யூ, ரைட்? ஃபார் தட் git assigning it like themselves. So we never use this value. It is not use at all for us. Like git oda like internal operations, like when they checking 2 files, right? For that it shows. Okay, va. ஸோ இது இப்போ பார்த்தோம் லைக் திஸ் லைக் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்கும் லாஸ்ட் குட் கமிட்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம். த அனதர் கமிட் வுட் பி லைக் git if diff hyphen staged. What is this mean na? Changes between the staging area and our last commit. We'll use add இப்ப ls கொடுத்தோம்னா லைக் git status கொடுத்தோம்னா we see இந்த ஃபைல் வந்து மாடிஃபை ஆயிருக்கு. பட் we didn't add to staging area, right? staging ஏரியாக்கு நம்ம என்ன பண்ணுவோம், git add அந்த ஃபைல் கொடுப்போம்ல. லைக் இப்போ நம்ம ஸ்டேஜ் பண்ணிட்டோம். தென் we need to see the difference. ஸ்டேஜ் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டேஜ் பண்ணிட்டா வி டோன்ட் சி எனி திங், ரைட்? ஸோ இப்போ நம்ம கிட் டிஃப் கொடுத்தா கூட வி ஒன்ட் கெட் எனி திங், ரைட்? கிட் டிஃபோட பேசிக் வேல்யூ வந்து நம்ம ஒர்க்கிங் டைரக்டரிக்கு எனி சேஞ்சஸும் தென் லாஸ்ட் கமிட் என்ன இருக்கோ அதோட செக் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வி கேன் செக் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கும் தென் லாஸ்ட் கமிட்க்கு உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இட் வில் ஷோ. சி இப்ப காட்டுது பாருங்க. இஃப் யூ கிவ் ஐஃபன் ஸ்டேஜிங் ஏரியால என்ன ஃபைல் இருக்கோ அது கமிட்டோட செக் பண்ணும். ஸோ வி ஆர் கெட்டிங் சிமிலர் அவுட்புட், ரைட்? வி டென்ட் சி லைக் நம்ம ஆட் பண்ணோம். தென் ஏன் இது நம்ம யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு நம்ம இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணி ஸ்டேஜ் பண்ணிட்டோம். பட் நம்ம இது பார்க்கும்போது வி டிட் அ ராங் திங். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு
we don't want to commit this file na, then we can ignore this file. If you give status, right, in the file உங்களுக்கு வேணும்னா you can remove this file from the staged area. So if I give this, right, git restore hyphen staged, if you give, right, ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்தோம்னா ஸோ இட் வில் ஸ்டோர். இப்போ git ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா it was in staging area, then we remove the file, remove பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அந்த லைக் இஃப் யூ யூஸ் ஸ்டேஜ், ரைட், we won't get anything. Like இப்போ எந்த ஃபைலும் ஸ்டேஜ்ல இல்லை. ஸோ இன் கேஸ் இஃப் யூ ஆர் லைக் ரைட்டிங் YAML ஃபைல் இல்லை ஒரு டாக்கர் ஃபைல் எழுதிட்டு நீங்க ஒரு லைக் யூ புஷிங் த சேம் திங் டு த ரிப்போனா, at the time if you did some wrong things, excuse me, some wrong things, like, and you want to do that, right, we can edit in there itself, okay va? So இப்போ I'll add the file back again. So staged மட்டும் இல்ல, like you can use catched also, like catched, the same thing, they both purpose catch it, okay va? Catch it, like git difference hyphen catch it will check the இந்த ஃபைல் வந்து செக் பண்ணும், லைக் staging ஏரியால இருக்க ஃபைலும் லாஸ்ட் குட் கமிட்ல இருக்க ஃபைலும் இட் வில் செக், ஓகே? So அதே போல, like if you want to do a particular file, we can use a song, like a particular file name, like you can use the same thing, like song பார்க்கலாம். So if I give movie, right, movie வந்து it's not, right, it's not that, so இதனால வராது. If I edit pi movie, there are two things in saving that file, அந்த ஃபைலை ஸ்டேஜ் ஏரியாக்கு மூவ் பண்றேன். You can use, if you want to see a particular value na, particular like particular file மட்டும் நீங்க பார்க்கணும்னா you can give, after this command you can give the file name கொடுத்தீங்கன்னா you could see, if you didn't give the file name, என்னென்ன ஃபைல்லாம் ஸ்டேஜிங் ஏரியாலையும் கம்யூனிட்டிக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு ஃபைலுமே காட்டும். லைக் இப்போ ரெண்டு ஃபைலா இருந்ததுனால யூ கேன் ஏபிள் டு சி ஈஸிலி இன் த கன்சோல். இஃப் யூ ஹேவ் லைக் மோர் தென் 10 ஆர் 10 ஃபைல் ஆர் 12 ஃபைல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஃபார் அஸ் வி டோன்ட் நீட் தட், லைக் ஃபார் டெவலப்பர்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ், ரைட், மேபி இதெல்லாம் உங்க இன்டர்வியூல கேட்கலாம், லைக் ஸ்டேஜிங்க்கும் லாஸ்ட் கமிட்ல இருக்க ஃபைல் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுங்க, வி கேன் யூஸ் கிட் இஃப் hyphen ஸ்டேஜ், இது சொல்லலாம் நீங்க, ஓகேவா? ஸோ இப்போ இது மட்டும் தான் பண்ண முடியுமா? லைக் கிட் டிஃப்ரெண்ட்ல நம்ம சொன்னோம்ல, லைக் ஸ்டேஜிங்கிறதும் பார்க்கலாம், தென் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கிறது பார்த்தோம், தென் வி கேன் டூ பிரான்ச்சஸ், ரெண்டு பிரான்ச்சஸ்க்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்க கூட நம்ம பார்க்கலாம். லைக் கிட், இப்போ வில் ஆட் ஒன் மோர் ஃபைல் இயர். ஸோ ஐல் ஆட் டச் டாக்கர் கம்போஸ்னு ஒரு ஃபைல் சும்மா ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ add I'll add and I'll commit git status git commit -m add a docker compose file. So if we see git status, okay, nothing, right, our branch is good. So இப்போ நம்ம ரெண்டு பிரான்ச்சஸோட பார்க்க போறோம்னா we list what are the branches are available. If we see branch, right, இப்போ நம்ம கரண்டா மாஸ்டர் இருக்கும், we'll check. It's connected, so you didn't miss anything, right? இல்ல ப்ரோ, No ரெக்கார்ட் bro. மட்டும் ஸ்டாப் ஆயிட்டு திருப்பி மறுபடியும் restart ஆயிடும். ஸ்கிரீன் மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு, ரைட், ஓகே ஓகே ஓகே. இப்போ என் ஸ்கிரீன் பார்க்க முடியுதுல்ல? தெரியுது. ஓகே. ஸோ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, இப்போ ரெண்டு பிரான்ச்க்கு எப்படி என்னென்ன ஃபைல்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். லைக் வி ரீசென்ட்லி ஆடட் ஒன் டாக்கர் கம்போஸ் ஃபைல் இருக்கு. இப்போ என்னோட ஜென்கின்ஸ், ஏற்கனவே ஜென்கின்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்குல்ல, ஸோ அதோட நான் செக் பண்ண போறேன். அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா git diff branch 1 டாட் டாட் branch 2. ஸோ இது என்ன பிரான்ச்சோட நீங்க கம்பேர் பண்ண போறீங்களோ, ஸோ தட் வுட் பி த கமிட்.
ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா வித் சின்டாக்ஸ் git diff branch ஒன்னோட வில் கம்பேரிங் மாஸ்டர் டாட் டாட் வித் ஜென்கின்ஸ் பிரான்ச்சோட நம்ம லைக் செக் பண்ண போறோம். இஃப் யூ சி இதுல என்னென்ன ஃபைல் இருக்கு, லைக் மூவி ஃபைல சேஞ்ச் இருக்கு, இந்த ஃபைல சேஞ்ச் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் இந்த ஸோ இந்த ஃபைல சேஞ்ச் ஆயிருக்கு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. ஆல்சோ யா ஆல்சோ யூ கேன் சி இது கூட இருக்குன்னு பாருங்க. டிஃப் டாக்கர் கம்போஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு. இங்க என்னென்ன திங்ஸ் லைக் டெலீட் ஆயிருக்கு, யூ கேன் சி எவ்ரி திங் கம்ப்ளீட்டா நீங்க பார்க்கலாம். லைக் அந்த தட் கமாண்ட் ஐ கிளியர் அண்ட் டூ ஒன் அகைன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ரெண்டு பிரான்ச்சுக்குள்ள டிஃபரன்ஸ் லைக் பிரான்ச் ஒன் அண்ட் பிரான்ச் டூ, இந்த ரெண்டுத்துக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அது லைக் வி ஹவ் டு கிவ் அந்த டாட் 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 தான் கொடுக்கணுமா? இல்ல, வி கேன் யூஸ் space also, like some prefer dot dot dot, some prefer like space. ரெண்டு பிரான்ச்க்கு டிஃபரன்ஸ்க்கு வந்து யூ கேன் லைக் பிரான்ச் ஒன் அண்ட் ஸ்பேஸ் பிரான்ச் டூ யூ கேன் கிவ் கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி த சேம் திங். லைக் என்ன சேஞ்சஸ் இருக்கு, லைக் பிரான்ச் மாஸ்டர் அண்ட் டாக்கர் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு. இதுவே நம்ம மாத்தி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இஃப் ஐ கிவ் ஜென்கின்ஸ் அண்ட் மாஸ்டர்னு கொடுத்தோம்னா சி நம்மளோட அவுட்புட்டே மாறும். லைக் சம் அவுட்புட்டே சேஞ்ச் ஆகும். ஏன்னா இட் டேக்ஸ் பிரைமரி வந்து ஜென்கின்ஸ் பிரான்ச் எடுத்துக்கிறோம், இந்த செகண்டரி தான் வந்து நம்மளோட மாஷா பிரான்ச் எடுத்துக்கோ. ஸோ டாக்கர் இல்லாத திங்ஸ் எல்லாம் ஜென்கின்ஸ்ல இருந்ததுன்னா, லைக் மாஸ்டர்ல இருந்ததுன்னா இட் வில் ஷோ த டிஃப்ரெண்ட் திங்ஸ். நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது யூ கேன் சி த டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் என்னென்ன. ஏன்னா மைனஸா இருக்கிறது இதுல பிளஸ் காட்டும். ஸோ தட் வுட் பி டிஃபரன்ஸ். நீங்க எதோட எது கம்பேர் பண்ண போறீங்களோ மேக் இட் டிசைடட். ஸோ எந்த பிரான்ச்சோட ஃபர்ஸ்ட் நீங்க கம்பேர் பண்ண நினைக்கிறீங்களோ யூ புட் ஃபர்ஸ்ட் தட் பிரான்ச் நேம். இப்ப எப்பவுமே வந்து நீங்க எதை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண போறீங்களோ அந்த பிரான்ச் நேம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஏதோட இன்னொரு பிரான்ச் எதோட கம்பேர் பண்ண போறீங்களோ யூ புட் இட் இன் த செகண்ட். ஓகேவா? ஸோ பிரான்ச்சஸ் கமிட் பண்றது பார்த்தோம். ஒன் மோர் திங். ஸோ இப்போ நம்ம ஃபைல்லாம் கமிட் பண்ணிட்டோம், லைக் பிரான்ச்சஸ்க்கு பார்த்துட்டோம். லைக் ஸோ கெட் லாக் ஹைஃபன் ஹைஃபன் ஒன் லைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் கிவ் ஆல் த லாக்ஸ், ரைட்? நம்மளுக்கு எல்லா லாக்ஸ் காட்டும். இப்போ எனக்கு ஒரு லைக் வாண்ட் டு கமிட் சம்திங் லைக் இப்ப இந்த இமேஜ் இந்த கமிட்டுக்கும் லைக் இந்த கமிட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ என்ன ஃபைல்ஸ் ஆட் ஆயிருக்கு, என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு we can அது கூட நம்ம போகலாம். லைக் we can do git diff you have to give the commit IDs. இந்த commit ID இருக்குல்ல, ஸோ ரொம்ப commit ID பெருசா தானே இருக்கும். ஸோ if we give git log, right, பெருசா தானே இருக்கும். Do we need to give ஃபுல்லா கொடுக்கணும்ல? We don't require. The first 7 line is enough to check. அதனாலதான் we are using git log hyphen hyphen one line. In the first 7 letter is enough to find the difference. So அதுதான் will be checking git diff. Same thing. இங்கேயே வந்து you can use either dot dot யூஸ் பண்ணலாம் or you can use a space. So இந்த ரெண்டு கமிட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இந்த ரெண்டு அதே தான் லைக் ஒரு கமிட்ல டாக்கர் கம்போஸ் இருக்கு, ஒரு ஃபைல் இல்லை. ஸோ இட் ஷோஸ் சேம் திங். என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, லைக் இந்த ரெண்டு கமிட்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு. ஸோ வில் பி லைக் இது நம்ம பார்த்தோம். லைக் கிட் டிஃபரன்ஸ்ல வந்து என்னென்ன பார்த்தோம், லைக் ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்க ஃபைல்ஸும் லாஸ்ட் கமிட் எட் கமிட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு பார்த்தோம். தென் ஸ்டேஜிங் அண்ட் எட் கமிட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். தென் பிரான்ச்சஸ்ல இருக்க டிஃபரன்ஸ் பார்த்தோம். பார்த்தோம். தென் கமிட் அந்த சேம் பிரான்ச்ல இருக்க கமிட்டுக்கு லைக் கமிட்ஸோட எத்தனை இருக்குன்னு சொல்லி டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிட் டிஃபரன்ஸ் வந்து வி கேன் செக் இட் ஃபார் இந்த 4 பர்பஸ், லைக் வி கேன் யூஸ் தட். ஓகேவா?